யோபுவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த புஸ்தகத்திலிருந்து ஒருவர் மற்றொருவரை பற்றி சொல்லுகிற காரியங்கள் சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்ற அடிப்படையில் சில காரியங்களே நாம் கவனிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். முதல்ல யோபுவை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றதை இந்த புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் படிக்க போகிறோம். யோபு முதலாவது அதிகாரம் முதல் வசனம் நானே வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படும். எந்த ஒரு மனுஷன்? அவன் ஊத்ஸ் என்ற தேசத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. அதில் ஒரு மனிதனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் சொல்றார். உத்தமன்னா என்ன அர்த்தம்? உண்மையானவன், உத்தமன். அதான் லஞ்சம் கொடுத்து அவனை இங்கிட்டு நம்ம பக்கம்லாம் திருப்ப முடியாது. அவன் என்ன வழியில் போகிறானோ அந்த வழியில் தான் போவான். அவனை என்னமும் செய்ய முடியாது. அவனுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த ஒரு பாதையிலே அவன் எது சரியோ அதான்டா செய்வேன், நீ என்ன விலைக்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்கிறது தான் உத்தமன். ஒரு வழியிலே போகிற மனுஷன். இதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு வார்த்தை உண்டு பைபிளில், மாறுபாடுள்ளவர்கள். லாபத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை என்ன பண்ணிக்கிடுவாங்க, மாற்றிக்கிடுவாங்க. நல்லவனாக இருக்க வேண்டியதில் நல்லவன் மாதிரி இருப்பாங்க, அப்புறம் வேறு மாதிரியும் இருப்பாங்க, எப்படினாலும் இருப்பாங்க, என்னன்னாலும் செய்வாங்க. அவங்க தான் மாறுபாடு உள்ளவர். சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, லாபத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. அவங்களுக்கு எல்லாமே என்னென்னா தங்களுக்கு என்ன கிடைக்குன்ற அடிப்படை. அப்போ உத்தமன் என்று சொன்னால் ஒரு வழியிலே நடக்கிறவன் என்று நம்ம வச்சுக்கலாம். சன்மார்க்கன் என்று சொன்னால் என்னன்னு வச்சுக்கலாம். சன்மார்க்கன் குற்றமில்லாதவன், குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி வச்சுக்கலாம். சரியா? அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனை, யோபுவை என்ற மனிதனை பற்றி சொல்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், குற்றம் சாட்டப்படாதவன். மற்றொரு காரியம் சொல்கிறார், தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்றார். ரொம்ப முக்கியமான காரியம். யாரோ ஒரு ஆளு இன்னொரு ஆளை பற்றி சொன்னால் கூட ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்கிறாரு. அவருக்கு எதை காரியம் ஆகணும் போல அதுக்காக சொல்கிறாருன்னு சொல்லலாம். இது யாரை பற்றி சொல்கிறார்? தெய்வமே ஒரு மனிதனை பற்றி, ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறார். அந்த மனுஷன் உத்தமன், அந்த மனுஷன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே அவன் பொல்லாப்புக்கு என்ன பண்ணுவான், விலகி போயிடுவான். பொல்லாப்புனா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை அவன் செய்ய மாட்டான், விலகி போய்விடுவான் என்பதை தேவன் அழகாக சொல்லுகிறார். இந்த புஸ்தகமே அப்படிதான் ஆரம்பமே ஆகுது. முதல் வசனத்திலே ஆண்டவர் அவனை பற்றி தான் சொல்லுகிறவராக இருக்கிறார். இதே அதிகாரம் 8வது வசனத்துக்கு வரலாம். அங்கே யாரிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் சாத்தானிடத்தில் பேசுகிறார். சரியா? சாத்தான் யாருங்க? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல. சாத்தான் யாரு? பைபிள் படி ஒரு தூதன் தான். கடவுளால் படைக்கப்பட்ட தூதன். அதிகாரங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நேர்த்தியாக கடவுள் படைச்சான்னு பைபிள்லேயே சொல்லுது. ஆனால் அந்த மனுஷன்னா தனக்கு அதிகாரம் இருந்ததுனால யாருக்கு சமமாக போவேன்னு சொல்கிறான்? தன்னை படைத்த தெய்வத்துக்கு சமமாய் போவேன் என்று சொல்கிறான். நானும் தெய்வத்துக்கு சமமானவன் என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறான், இல்லை நான் உன்னை படைத்தேன், நீ எனக்கு சமமாக இருக்கனால நீ என்னோட கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலிருந்து அவனை தள்ளுகிறான். ஸோ அவன் தான் சாத்தான் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளிலிருந்து யாருக்கு விரோதமாக செயல்படுகிறான்? தெய்வத்துக்கு விரோதமாகவே செயல்படுகிற ஒருவனாக அவன்
இருக்கிறான். இன்றைக்கும் அவன் அதை செய்கிறவனாக இருக்கிறான். அந்த மனுஷன், அதான் சாத்தானும் அங்கே வரான். ஆண்டவர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல வருகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 அதிகாரம் 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இங்கே சாத்தான் இருக்கானா இல்லையா? நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான்லாம் லேட்டாக தான் வந்திருக்கேன். சரியா? அவனும் இருக்கிறான். இல்லாட்டி அவனுடைய தூதர்கள் இருப்பாங்க. எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா, கடவுளுடைய வழியிலிருந்து நம்மளை என்ன பண்ணணும்? திருப்பணும், வேற பக்கமாக திருப்பணும். படிக்கிற பிள்ளைய கவனத்தை சிதற வைக்கணும். கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறவங்கள வாழ விடாமல் பண்ணணும். இதுதான் அவனுடைய வேலை. ஆதி முதற்கொண்டு அதுதான் அவனுடைய வேலை. இவனை வந்து நிற்கிறான். உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாரு. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். இவனுக்கு என்ன வேலை? டூர் போயிருப்பானோ, நம்ம மோடி ஐயா மாதிரி அடிக்கடி வெளிநாட்டு டூர். என்ன வேலை பண்ணுறாவன் அப்படின்னா, யார் யார் எப்படி இருக்கான்னு நோட்டம் பார்க்குறதா யாருடைய வேலை? அவனுடைய வேலை. நம்ம ஊர்லேயும் சில ஆட்கள் இருப்பாங்க, ரோட்டில் யார் போகிறா யார் வரா எல்லாம் நோட்டம் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, இது வந்து ஆட்கள் இருக்காங்க. சாத்தானும் அந்த மாதிரி. சரி, அப்போ நம்மளை பார்த்துட்டே இருக்கானா? ஆமாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம்? சரியா, நீங்கள் இன்னைக்கு கூட்டம் சொன்னோடனே வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்? வந்து தடை உண்டாக்குவான், வேறு ஏதாவது வேலையை கொடுப்பான். போக விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணும். இங்கே வந்து உட்காந்துட்டிங்களா, இவ்வளோ போகலாமல் தடுக்கலான்னு பார்த்தேன், போயிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? கவனிக்க விடாமல் என்ன பண்ணுவோம்? தடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவனுடைய வேலை. சரியா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கேருந்துப்பா வரேன்? நான் பூமியெல்லாம் சுற்றிட்டு வரேன் அப்படி சொல்கிறார். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபு யார்? இந்த முதல் வசனத்தில் வாசம் இல்லையா? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு சொல்லி கேட்கிறார். சரி, ஒரு உரையாடல் தான் வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சார், என்னுடைய தாசன் அவன் மேல கண்ணு வச்சியா அப்படி கேட்கிறார். அப்புறம் சொல்றார் ஆண்டவர் 8வது வசனத்துல, வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யார்ட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் சாத்தாண்டியும் சொல்றாரு. அப்ப அவனை மாதிரி இந்த பூமியில் ஒரு ஆளு கிடையாது. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகு. ஏன் ஆண்டவர் யோபுவை பத்தி இவ்வளோ உயர்வா சொல்றாரு? அப்ப யோபு பாவமே செய்யாத மனுஷனா? தப்பே செய்யாத மனுஷனா யோபு? ஏன் ஆண்டவர் இவ்வளவு உயர்வா சொல்லுகிறார்? ஒரு கேள்வி வருது இல்லை? ஆனா பைபிள் படி பார்த்தா தவறு செய்யாதவன் ஒருவனுமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் மொத்தமாய் கெட்டு போயிட்டோன்னு பைபிளே சொல்லுது. அப்ப யோபு ஒரு மனுஷன் தானே, அவனை என்ன பண்ணியிருக்கணும்? நிச்சயமா தப்பு செஞ்சிருக்கணும். ஆனா அவனை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் உத்தமையா, அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். அப்ப எல்லாரும் தவறு செய்தவர்கள் தான். ஆனா இந்த மனுஷனை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அவனுடைய ஆசை என்னன்னா கடவுளுக்கு பயந்து வாழணும்ன்ற ஆசை. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாதுங்க. வாலிபர்களாக இருக்கும்போது வாலிபத்துக்குரிய சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். அந்தந்த வயதில் சில விளைவுகள் நமக்கு உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயம் கடவுளுக்கு பயந்து வாழணுன்ற ஆசை இருக்குதா? அதற்கான முயற்சி இருக்கா? அதை தாங்க கடவுள் பார்க்குறாரு. யோபு சாதாரணமான மனுஷன்தான். அவனை கூட பின்னாடி வரும்போது அவனுடைய நண்பர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க, நீ யோக்கியன்னு நினச்சிட்டியா? யோக்கியனெல்லாம் கடவுள் தண்டிக்க மாட்டாரு, உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு, அதனால நீ யார் தான்? நீயும் தப்பு செஞ்சவன் தான்.
அவன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கை நடக்கிறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு பின்னாடி சொல்கிறேன். அதை அவன் பின்னாடி பார்க்கலாம். அப்போ யோபு சாதாரணமான மனுஷன் தான். ஆனால் அவன் யார்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான்? ஆண்டோட்ட நல்ல பேர் வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நம்முடைய பலவீனத்தை கடவுள் பார்க்காமல் நம்முடைய விருப்பங்களை தேவன் பார்க்கிறார். புரியுதா நான் சொல்றது? நம்ம எதை தான் முதல்ல பார்ப்போம்? பலவீனத்தை தான் பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிற மோசமான காரியத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க. ஓ இவதான இப்படிதான், இன்னும் அன்னைக்கு எப்படி தப்பு செஞ்சவ தெரியுமா, அவ இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் அதையே தான் நினச்சிட்டு இருப்பாங்களோ இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மையானதை மனுஷன் பார்க்கவே மாட்டான். ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு? நம்மகிட்ட இருக்கிற நன்மையானவைகளை பார்க்க விரும்பும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு இருக்கிற குறைவுகளை பார்க்காமல் யாரை பார்க்கணும்? நிறைவை பார்க்க வேண்டும். கடவுள் அப்படிதாங்க பார்க்குறாரு. அப்படி அவர் பார்க்கலன்னு சொன்னால் நம்மளால எப்பயோ தூக்கி எரிஞ்சிருப்பார், வேணாண்டான்னு சொல்லி. ஆனால் அவர் நம்முடைய குறைவை பார்க்காமல் நிறைவை பார்க்கிறவராக இருக்கிறார். தாவீது எப்படிப்பட்ட மனுஷன்? விபச்சாரம் செய்தான், கொலை செஞ்சான். ஆனால் ஆண்டவர் கடைசி அவனை பற்றி சொல்லும் பொழுது, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், என் விருப்பப்படியெல்லாம் அவன் செய்வான்னு சொன்னார். ஏன்னா அவன் தப்பு செஞ்சது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? மனம் திரும்புகிறான். ஐயோ நான் செய்தது தவறு, மதியீனமாக செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடவுளுக்கு பிரியமாக வாழ ஆரம்பித்தான். இது ரொம்ப முக்கியம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நியாயாதிபதிகள் புத்தகம் எடுத்துக்கோங்களேன். நியாயாதிபதிகள், நான் பக்கம் கூட சொல்கிறேன். நியாயாதிபதிகள் பைபிளில் முதல்ல இருந்து 308வது பக்கம் எடுத்துக்கோங்க. 309வது பக்கத்தை எடுத்துக்கலாம். 309வது பக்கம், அதில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாம் நல்லா கவனிங்க. கிதியோன்ற ஒரு மனுஷன். அவன் யாருன்னா அந்த அந்த கிபியான்ற தேசத்தை சேர்ந்தவன். இஸ்ரேல் நாட்டில் அவங்க இன்னொரு மக்கள்கிட்ட அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அதனால் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் எதிரிகள் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் வீட்டிலேயே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவங்க ஏதாவது விளைச்சல் போட்டாங்கன்னா அறுவடை நேரத்தில் வந்து எதிரிகள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த இவன் வந்து பயந்து போய் அறுவடை செஞ்ச கோதுமையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆலை பக்கத்தில், அதாவது மில்லு பக்கத்தில் வச்சு அதை போரடித்து அப்படியே அரைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி யோசனை. அங்கே தான் உட்காந்துருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் கடைசியில் பாருங்களேன். அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானின் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஏன் ஆலைக்கு சமீபமாக போரடிச்சானா, அங்கேயே போரடித்து அங்கேயே அரைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் வயலில் பண்ணால் தூக்கிட்டு போயிடுவாங்க வந்து. அதனால் பயந்து ஒளிஞ்சு பண்ணான். 12ஆம் வசனத்தை வாசிக்கணும். அவனை வந்து ஆண்டவர் சந்திக்கிறார். அவனை வந்து ஆண்டவர் சந்திச்சப்ப எப்படி கூப்பிட்றாரு பாருங்களேன். பயந்தாங்கொழி அப்படின்னு கூப்பிட்டாரா பாருங்களேன். வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிட்டாரு? பயந்தாங்கொழியே அப்படின்னு கூப்பிடல, பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டாரு. ஏன் அப்படி கூப்பிட்டாரு? கேலி பண்ணுறாரோ? அவனே பாவம் ஒளிஞ்சு கிழிஞ்சு பயந்து கிழிந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறான் பராக்கிரமசாலியே. ஏன் தெரியுமா? அவனை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறான்றது அவருக்கு தெரியும். இப்போ அவன் பயந்துட்டு தான் இருக்கிறான் உண்மை. ஆனால் தேவன் அவனை கொண்டு பெரிய காரியத்தை, பெரிய வெற்றியை கொண்டு வரப்போறார் இந்த தேசத்துக்கே. ஸோ அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலிப்பா, நீ பயந்தா கொள்ளைன்னு நினைக்காத, நீ பெரிய காரியத்தை செய்ய போகிறாய். நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் பார்க்கிறது வேற விதம், மக்கள் நம்மை பார்ப்பது வேற மாதிரி. இது நான் நீங்களும் தெளிவாக புரிஞ்சு, நீங்களே உங்களை வேற மாதிரி பார்ப்பீங்க. நான்லாம் ஒன்றுக்கு ஆக்கலைங்க, படிக்கலைங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, நான் ஒரு லேடிங்க, நான் கிச்சனில் சமைக்கிறதே எனக்கு, நான் சமைச்சாலே ருசியாக வர மாட்டேது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சரி, ஆனால் கடவுள் உங்களை வேற மாதிரி பார்க்குறார்.
உங்களை படைத்த தெய்வன் உங்களை வித்தியாசமாக பார்க்குறார். அதான் உண்மையான ஒரு காரியம். தாவீதை எல்லாரும் எப்படி பார்த்துருக்காங்க? ஒரு மனுஷன் அவனை பார்த்து சொல்லும்போது இரத்த பிரியனே கொலகார பயலன்னு தான் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். உண்மைதான், அவன் தப்பு செஞ்சது உண்மைதான். ஆனால் இப்போ அவன் வாழ்க்கையில் அந்த வழியில் அவன் போல, அவன் தப்புன்றதை உணர்ந்துட்டான், மன்னிப்பு கேட்டுட்டான். இப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்குது. கடவுளுக்கு பிரியமாயிடுச்சு. ஆனால் அவன் கடவுள் அப்படி தான் பார்க்க. இன்றைக்கி நம்மளை அப்படி தான் பார்க்க விரும்புகிறார். நம்ம பழசிலே வாழக்கூடாது. பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்கிறார். அதாவது முன்னாடி நடந்த காரியங்கள் தோல்வியாக கூட இருக்கலாம், பாவமாக கூட இருக்கலாம், அதுலேயே நம்ம தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கடவுள் சொல்கிறார், முன்னாடி வாப்பா, உனக்காக பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்குள்ள நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் என்ன அழகாக யோபுவை பார்க்கிறார்ல, யோபுவை பார்க்கும்போது அவனை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷன் என்று சொல்லி தேவன் மனிதனை பார்க்கிறார். நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும், கடவுளை நம்புகிற நானும் நீங்களும், இந்த வேதாந்தத்தின் தேவன் நம்புறேன்னு சொல்கிற நானும் நீங்களும் மற்றவனுடைய குறையையே பார்த்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நானும் உருப்பட மாட்டேன், அடுத்தவங்களையும் உருப்பட விட மாட்டோம். மற்றவங்களுடைய நிறைவை பார்க்கணும். வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், இருக்கிற வண்ணமாவே நீ வா, உன்னை நீ மாற்ற முடியலையா, பரவாயில்ல நீ வா, நான் உன்னை புதிதாக மாற்றுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏசாமிட்ட வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளை புதிதாக மாற்ற, நல்ல விருப்பங்களை கொடுப்பார், நல்ல ஆசைகளை கொடுப்பார். உங்கள் மனசில் இந்த ஆசை மட்டும் வேணும், சரியா? ஆசை வேணும். நான் உண்மையாகவே கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இந்த தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தால் யாரை பின்பற்றலாம்? ஏசாமியை பின்பற்றலாம். அவர் நம்மை புதிய மனிதனாக மாற்றுவார். உண்மையான ஒரு காரியம். ஏராளமான சாட்சி இந்த பைபிளில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நீ வா என் பின்னாடி வா. அப்போ ஆண்டவர் நம்முடைய குறைவை பார்க்கிறதில்லை, நிறைவை பார்க்கிறார். ஆனால் பிசாசு எப்படி பார்க்குறான் பாருங்களேன். பிசாசு இதே யோபுவை எப்படி பார்க்கிறான் பார்க்கலாமா? நம்ம 8வது வசனத்தை வாசித்தோம் இல்லையா? 8வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோபுவமாவே பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். சாத்தான் என்ன சொல்றான் பார்க்கலாம். சாத்தான் தாங்க நம்ம மனசுக்குள்ள நீ எல்லாம் உருப்பட மாட்ட, நீ எல்லாம் தேர மாட்ட, நீ இந்த முன்னாடி செஞ்ச தப்பு உனக்கு ஞாபகம் இருக்கா, இப்படியெல்லாம் தப்புகள்லாம் பண்ணிட்டு நீ பிரயோஜனமாயிருவியா, கடவுள் உன்னை ஏற்றுக்கிடுவார்னு நினைக்கிறியா, அப்படியே சொல்லி கொடுப்பான் நம்மளை உருப்படாமல் பண்ணுறதுக்காக. சாத்தானுடைய வேலையே அதுதாங்க. சரி, 9வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் சொல்றாரு யோபு நல்லவன் உத்தமன்னு சொல்லி, ஆனா பதில் சொல்றான் சாத்தான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். விருதாவாகனா சும்மா வீணாவா கடவுளுக்கு பயந்து நடக்கிறான். அவனுக்கு ஏதோ லாபம் இருக்கு, அவன் சும்மா ஒன்றும் உங்களை பின்பற்றி நடக்கல அப்படி சொல்லி பாருங்களேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு விதையை தூக்கி போடுற மாதிரி கேடானது. நீ அவளை நல்லவன் நினைக்கிற, நீ அப்படியா நினைக்கிற, அப்படி கிடையாதுன்னு ஒருத்தர் யாரை பற்றியா சொல்கிறது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் மேடையில் உட்காந்துருக்கு. இத்தனைக்கு ஒரு அம்மா, நான் அந்த இடத்துல இருக்கேன், என் காதில் கேட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கு கல்யாண மேடையில் கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கு. இந்த அம்மா இங்கே கீழே உட்காந்து சொல்லுது, இந்த பிள்ளைகள்லாம் பல மேடு பள்ளங்களை தாண்டி வந்தவங்க, என்ன மேடு பள்ளன்ட்டே தெரியாது, நீ என்னன்னாலும் கற்பனை பண்ணிக்கலாம். எவ்வளோ கேடான வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தை தாங்க, சாதாரணமான வார்த்தை தாங்க. பல மேடு பள்ளங்களை தாண்டி வந்தவங்கன்னு சொல்லி அந்த அம்மா வார்த்தையை அப்படி பேசுறாங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இருக்கட்டுமே, முன்னாடி ஏதோ தப்பு கூட பண்ணியிருக்கட்டுமே, நல்லா வாழட்டும்னு இல்லை வாழ்த்தணும், இனிமேலாவது அவங்க நல்லா இருக்கட்டும்னு இல்லை சொல்லணும். அதானே உண்மையான இருதயம்.
அப்போ இது மாதிரி பேசுகிற மக்கள் உண்டு. அதான் பிசாசு சொல்கிறான், நீங்கள் அவனை நல்லவன் நினைக்கிறீங்கல்ல, அவன் லாபம் ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதனால தான் உங்களை பின்பற்றுறான், அவன் உண்மையாகவே நல்லவன் கிடையாது அப்படி சொல்ல. அடுத்தது வாசிக்கலாமா? 10வது வசனத்தை நல்லா கவனிங்க. பிசாசு கேடு கட்டவங்க, நம்ம அவனை போல இருக்கக்கூடாது. சரியா? நம்ம மனசுல சில நேரத்தில் மற்றவங்க உயர்ந்து வரப்ப நமக்கு பொறுக்காது. எதையாவது ஒன்றை தூக்கி போடுறதுக்கு நம்ம பார்க்கிற மனிதனுடைய இருதயம் கேடான இருதயம். நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. உலகமே அப்படி இருந்தாலும் நம்ம யார மாதிரி இருக்கணும்? நம்மை படைத்த தெய்வத்தை போல இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் சொந்த பிள்ளை தப்பு பண்ணிட்டா மறைப்பீங்களா, ரோட்டில் போய் கத்துவீங்களா? நான் மறைக்கிறத பற்றி பேசலை, என் பிள்ளை திருந்தி வாழணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? தெரியாமல் செஞ்சிச்சுங்க, இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டான், நல்லா வாழட்டும், ஐயோ அவன் நல்லா வாழட்டும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? காரணம் என்ன? அன்புங்க. என் பிள்ளை அது நல்லா இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அதுதாங்க கடவுளுடைய இருதயம். கடவுளுடைய உள்ளமும் அப்படிதான் சொல்லுது. ஐயோ என் பிள்ளை தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனால் நல்லா இருக்கட்டும். சரியா? ஆனால் பிசாசுக்கு எப்படி? அவன் நம்மளை படைக்கலைங்க. கடவுள் மேலே இருக்கிற கோபத்தை யார் மேலே காட்டுறான்? நம்ம மேலே காட்டுறான். கடவுளை கெடுக்க முடியாது. யாரை கெடுக்கலாம்? கடவுள் படைத்த மனிதனை கெடுக்கலாம். அதனால அவன் அப்படி மோசமான இருதயத்தில் பேசுறத பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? என்ன சொல்றான்? அவனையும் அவன் வீட்டை சுற்றி என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பெரிய பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கீங்க. நான் அவன் பக்கத்திலே போக முடியல, அவனை கெடுக்கலான்னு பார்த்தா உள்ளுக்கு நுழைய முடியல. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க. சொல்றான் பாருங்க, அடுத்து சொல்றான், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் செய்யறதெல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. நல்ல செல்வந்தனா இருக்கிறான். யாருக்கு வயிறு எரியுது? இப்ப பேசுறத பார்த்தாலே வயிறு எரிச்சல் தெரியுதா இல்லையா? சரியா? அதான் சொல்றான், அவன் லாபம் இல்லாம உங்களை பின்பற்றல, அவனுக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது. நீங்க அவனை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவன் செஞ்ச வேலையெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அவன் நல்ல வசதியானவனா இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 11ஆம் வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால். கொஞ்சம் தொடுங்களேன், அவனை உங்க கையை மட்டும் கொஞ்சம் எடுங்களேன், நான் அவனை என்ன பண்றேன்னு பாருங்களேன். அதுதான் அவனுடையது. சொல்றான், அப்புறமா அப்படியே செஞ்சீங்கன்னா அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். உங்களை தூஷிப்பாவேன். 2 காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுள் அவருடைய பிள்ளையை சுத்தி என்ன போட்டு வச்சிருக்கிறான்? வேலி போட்டு வச்சிருக்க. யார் வராதபடிக்கு, பிசாசு உங்களை தொட முடியாதபடிக்கு வேலி. கடவுளுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்க. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறார். அது வேதம் சொல்லுகிற உண்மைங்க. அப்பா அம்மா தாங்க பெற்ற பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அவங்க செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் நாளைக்கு இது பிள்ளைகளுக்கு உதவும்பா அப்படின்னு நினச்சி தான் செய்வாங்க. அதான் உண்மையான தாய் தகப்பனுடைய இருதயமாக இருக்கும். அது போலதாங்க கடவுள் நம்மளை நடத்துகிறார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்காக அவர் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது செய்வான். யாருக்கு வைத்தறிச்சலாக இருக்குது? பிசாசு. ஏன் தெரியுமா? அவன் அவனை தொட முடியல, பக்கத்தில் கூட போக முடியல. அப்போ இவன் சொல்கிறான், கொஞ்சம் கையை எடுத்து பாருங்களேன், அவன் உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்களேன். இப்போ இவனுடைய இருதயத்தை பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு. இப்போ இவன் யோபு இன்னும் தப்பே பண்ணலை, ஆனால் என்ன பேசுகிறான்? கற்பனையில் பேசுகிறான். இவன் தப்பு பண்ணுவான். இவன் யோக்கியம் மாறி இருக்கான், ஆனால் அவன் யோக்கியம் கிடையாது. கொஞ்சம் கையை எடுத்துட்டீங்கன்னா உங்களே என்ன பண்ணிடுவான்? தூஷிச்சிருவான், உங்களை கேவலமாக பேசிடுவான். அப்படி சொல்லி இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்களை என்ன பண்ணாது, கெட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னொருத்தனுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களோ உதவி செய்யலையோ என்ன செய்யக்கூடாது?
அவன் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் நான் எதுவும் செஞ்சிட கூடாது. அது பிசாசுடைய குணம். ஒருவேளை பெரிய கத்தி எடுத்தெல்லாம் குத்த மாட்டோம், ஒரு வார்த்தை போதும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை போதுங்க, கேவலமானது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் எப்படி பண்ணுகிறார், பிசாசு என்ன செய்கிறான் என்பதை அழகாக பார்க்க. யார மாதிரி இருக்கணும் நானும் நீங்களும்? ஆண்டவர் போல. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அப்படிதான் இருப்போம், ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நீங்கள் அதான் உதவி செய்கிறீங்களோ செய்யலையோ விட்டுருங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா. ஏசாமி நம்ம கற்றுக் கொடுத்தது அதாங்க. எல்லாருக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும். யோவானில் ஒரு வசனம் இருக்குது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. யார் என்கிட்ட வந்தாலும், எப்பேற்பட்டவன் என்கிட்ட வந்தாலும் நான் அவனை போடானோ துரத்த மாட்டேன். அப்போ நானும் நீங்களும் அப்படிப்பட்டவள இருக்கு. இன்னொரு காரியத்தை பார்த்தோம், 2 காரியம் பார்த்துட்டோம். யோபுவை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னான்னு பார்த்துட்டோம், யோபுவை பற்றி பிசாசு என்ன சொன்னான்றதை பார்த்துட்டோம். பிசாசு எப்பயுமே கெட்டதையே தான் நினைப்பான், கெட்டதை தான் பேசுவான். யோபுன்னு தப்பே பண்ணலை, ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தப்பு பண்ணுவான் அப்படி சொல்றான். சரி சரி, யோபு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? யோபு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி, யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு பைபிளில். 7 பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சு, ரொம்ப அழகான பிள்ளைங்கன்னு சொல்றது பேர்த்து சொல்றது. சரியா? 7 பையங்க. அதனால அடிக்கடி அவங்களுக்கு பிறந்த நாள் வரும், திருமணம் ஆயிருந்தவங்களுக்கு திருமண நாள் வரும். அப்போ வருஷத்தில் எத்தனை வந்துடும்? பிறந்த நாள் திருமண நாள் சேர்த்தா 20 வந்துடும். அப்போ மாதத்துக்கு 1ன்னு வச்சா மாதத்துக்கு 2 கூட வந்துடும் சில நேரத்தில். சரியா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி அவங்க எந்த ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ பிறந்தனாலும் அந்த வீட்டில் கூடி அவங்களுக்கு விருந்து நடக்கும். இது அவங்களுடைய பழக்கமாக இருக்கும். அப்போ அப்பா நல்லா தான் வளர்த்துருக்காரு, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. சரியா? 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அண்ணன்மாரு தம்பிமாரெல்லாம் அந்த மாதிரி பிறந்த நாள் திருமண நாள் வந்துச்சுன்னா உடனே விருந்து செஞ்சு பொம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க, கூட்டுருவாங்க. இப்படி அடிக்கடி அவங்க கூடுவாங்க. 5வது வசனத்தை வாசிக்கலாம், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது, இப்படி விருந்தெல்லாம் செஞ்சு முடிஞ்ச உடனே யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயங்களிலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். புரியுது அந்த வசனம்? என்ன புரியுது? அப்படி ஒரு விருந்து முடிஞ்சோடனே யோபு அடுத்த நாள் என்ன பண்ணுவான், எல்லாரும் வாங்கப்பான். யோபு மனசுல என்னன்னா, என்ன விருந்துன்றப்ப ஒரு கொண்டாட்டம் இல்லையா, அதுல எது தப்பு, மனசுல கூட தப்பு நினைச்சிருப்பாங்களோ, தப்பா எது செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி பயந்து என்ன செய்யறான், குற்றம் சாட்டல, ஆனா கூப்பிட்டு என்ன பண்றான், அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறான். சுருக்கமா வச்சுக்கலாம். சரியா? அவங்களுக்காக பலியெல்லாம் செலுத்துறான், வேண்டிக்கிறான். ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைங்க தப்பு பண்ணி இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி தகப்பன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணா, ஆனால் குற்றம் சாட்டலைங்க. நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்கடா அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் தகப்பனுடைய ஆசை என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது, தவறு பண்ணிடக்கூடாது. இயற்கை தானே இந்த உலகத்தில் சுற்றி வரப்ப ஏதோ தப்பு தெரியாமலே நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைவதற்கு நிறைய வாய்ப்புகள். கண் பார்வையினால, நம்முடைய சிந்தனையினால, செய்கையினால, பேச்சினால என்ன பண்ண முடியும், தப்பான காரியத்தை நம்ம செய்ய முடியும். தெரியவே தெரியாது, நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம்.
அதனால யோபு தகப்பனாய் நின்று தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்றான்? தேவனிடத்துல வேண்டிக்கிறான். ஆண்டவரே, நேற்று அவர்கள் கூடினாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உமக்கு விரோதமா என்ன பண்ணிருக்கிறாரு, தப்பு செய்திட கூடாதுன்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முந்தினது பிசாசை பத்தி நான் சொன்னேன். யோபுவை பத்தி குற்றம் சாட்டினானே, அது அவனுடைய கற்பனையா நிஜமா? கற்பனைங்க, கற்பனை. யோபு தப்பே செய்யல. அவன் சொல்றான், வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, வேலியை மட்டும் கொஞ்சம் எடுங்களேன். அவன் உங்களை என்ன பண்ணுவான்? தூஷிப்பான், கேவலமா பேசுவான் உங்களை. கற்பனை தாங்க, வெறும் கற்பனைங்க, உண்மை கிடையாது. இப்ப யோபு நினைச்சதும் கற்பனை தானே, உண்மை கிடையாது. ஆனா இருக்கலாம். யோபு என்ன பண்ணா, பிசாசு என்ன பண்ணா? நீங்க சொல்லுங்க, நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? யோபு என்ன பண்ணனா, பிசாசு என்ன பண்ணனா? பிசாசு குற்றம் சாட்டினால், பாவம் செய்தது போல குற்றம் சாட்டினால், யோபு என்ன செஞ்சான்? தப்பு நடந்துடக்கூடாது ஆண்டவரேன்னு வேண்டிக்கிட்டான், ஜெபம் பண்ணுனான். புரியுதாங்க? அப்ப ஒருவேளை யாருடைய வாழ்க்கையில் அது, இப்ப நம்ம சபைன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? சபை என்னது? பைபிள்ல சொல்லி குடும்பங்க. அது தகப்பன் யாரு? தேவன். அவருடைய பிள்ளைகள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. சபை இன்னொன்று அவருடைய மனவாட்டின்னு சொல்றது, அவர் மனவாளன்னு சொல்லி. அதெல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபையில ஒரு குடும்பத்திலோ ஏதோ ஒரு பிள்ளையோ தவறு செய்து விட்டால், அல்லது தவறு செய்வதாக நீங்கள் கற்பனை பண்ணினால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம இந்த 2 சம்பவத்துல இருந்து கத்துக்கிறோம் ஒரு காரியம். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அப்படி ஒரு காரியம் நான் கேள்விப்படுற மாதிரி இருக்கு, எனக்கு சந்தேகம் வருது, அப்படி எதுவும் நடந்துட கூடாது. வீட்டில் உட்காந்து நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். பப்ளிக்ல இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அந்த பிள்ளை ஒரு பிள்ளை பேரை சொல்லி நான் முடிஞ்சு போச்சுக்கார அமைதியில். அதான் உண்மையான தகப்பனுடைய உள்ளம். புரியுதாங்க? தகப்பனுடைய உள்ளம், தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட கூடாது. ஆனா பிசாசுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நடக்காதது நடந்த மாதிரி வெளியே சொல்றது. புரியுதாங்க? இப்ப தேவன், முதல்ல தேவனை பார்த்தோம். ஏன் யோபுவை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில கிடையாதுன்னு சொல்றார். ஆனா பிசாசு சொல்றான், இல்ல 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 இல்ல, அவன் ஏதோ ஆதாயத்துக்கு தான் அதை செய்யறான். நீங்க நல்ல வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, நல்லா அவனை ஆசீர்வச்சிருக்கீங்க, அவன் பெரிய பணக்காரனா இருக்கான், அதனாலதான் உங்களை வணங்குறான், கொஞ்சம் கையெடுத்து பாருங்களேன், அவன் உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பாருங்க சொல்லி குற்றம் சாட்டு. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணான்? ஆண்டவரே, இது ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் தாய்மாரா இருக்கீங்க. என் பிள்ளை தப்பு பண்ணாது, என் பிள்ளை நான் அப்படி வளர்க்கல, என் பிள்ளைலாம் தப்பே பண்ணாதுன்னீங்கன்னா நீங்க மடத்தனம் பண்றீங்கன்னு அர்த்தம். பைபிள்ல சொல்லியிருக்கேன், பிள்ளையின் மனதிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அது தப்பு செய்யதான் செய்யும். அது போதகர் பிள்ளையா இருந்தாலும் தப்பான வழியில, சாதாரண பிள்ளை தானே, போதகர் வீட்டில் பிறந்தா மட்டும் கொம்பா இருக்கிறதுக்கு அதுவும் தப்பு பண்ணும். என்ன பண்ணும்? பெற்றோர் குத்திக்கிட்டே இருக்கணுமா? பிள்ளைய போட்டு குத்துன்னு குத்திட்டே சந்தேகப்பட்டுட்டே இருக்கணுமா? ஜெபம், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போதாண்டவரே, என் பிள்ளை காலேஜுக்கு போதாண்டவரே, தப்பு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, மோசமான உலகம் ஆண்டவரே இது. ஆனால் என் பிள்ளை என்ன பண்ணிருக்கிறாரு? தப்பு பண்ண. தினமும் நம்ம ஜெபம் பண்ணா நம்ம தான் உண்மையான தாய் தாப்போம். பிள்ளைக்காக ஜெபம் கூட பண்ண உங்களுக்கு நேரம் இல்லைன்னா எதுக்கு பெத்தங்க? தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சரியா? சோறு கூட போட முடியலன்னா பிள்ளை கேட்கும், எதுக்கு என்ன பெத்தங்கன்னு. ஆனா பைபிள்ல சொல்லுது, நீங்க தாயும் தகப்பனுமா இருந்தால் பிள்ளைக்கு என்ன பண்ணும்? முழங்கால் பிள்ளை போட்டு ஜெபம் பண்ணும். சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா பிள்ளை மோசமானது உலகத்துக்குள்ள போயிருக்கு, யாரு கூட சேருதுன்னு தெரியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு நமக்கு. பின்னாடியெல்லாம் போக முடியாதுங்க. அப்படியே போனாலும் பாதுகாத்துற முடியுமா உங்களால? நம்மளால முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா, அது வெளியே போன உடனே முழங்கால் போட்டு என்ன பண்ணலாம்? ஜெபம். யோபு அந்த நாட்களிலே அதை செஞ்சிருக்கேன். ஆச்சரியமா இருந்துச்சுங்க இந்த பகுதியை வாசிக்கும் போது. அப்போ எவ்வளோ அழகான ஒரு யோசனை உள்ள ஒரு தகப்பன்.
சபைக்காக தினமும் ஜெபம் பண்ணணும். அவங்க தாங்க உண்மையாவே சபையினுடைய அங்கத்தினரும். சபையை நேசிக்கிற மக்களை யார் தெரியுமா? குறை சொல்றவங்க கிடையாது, சபைக்காக ஜெபிக்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்துக்காக, அது முக்கியமா ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருதுன்னா போய் அடுத்தவன் அப்படியே ஓதிட்டு வரக்கூடாது. தெரியுமா இப்படி நடக்குது, தெரியுமா இப்படி நடக்குது, இந்த பிள்ளைய பத்தி தெரியுமா இப்படி நடக்குது. அது பிசாசுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான உள்ளவங்க என்ன செய்வாங்க? எஸ்பா இந்த மாதிரி கேள்விப்படுறேன், இப்படிலாம் நடக்கக்கூடாது, சபையில் ஒரு பிள்ளை கூட கெட்டு போயிடக்கூடாது எஸ்பா, அவங்க நல்லா வரணும் எஸ்பா, அவங்கள பாதுகாத்துக்கோங்க, ஏதாச்சும் தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு அவங்கள என்ன பண்ணுங்க, திருப்புங்க ஆண்டவரே. தாவீதை திருப்பினார்ல ஆண்டவர், தாவீது என்ன பண்ணார்? திருப்பினார். அதுதான் உண்மையான உள்ளம், அதுதான் உண்மையான தேவன் விரும்புகிற இருதயம். புரியுதாங்க? அந்த ரெண்டு வித்தியாசத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. இது யார் பேசுறான்னா, யோபுவினுடைய மனைவி. கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு, பிசாசு சொன்ன மாதிரி கொஞ்சம் கையை ஆண்டவர் எடுத்தார். ஏன் எடுத்தாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன கையை எடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், என்ன தூஷிக்கவே மாட்டான்னு சொன்னார். அதே மாதிரி யோபு என்ன பண்ணானா, தூஷிக்கலைங்க. அத்தனை பிள்ளையும் செத்து போச்சு ஒரே நாள்ல, அவனுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சிச்சு ஒரே நாள்ல. யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார், அவருக்கு நன்றின்னு சொல்லிட்டார். பிசாசு வெக்கமா போச்சு. பிசாசு சொன்னா யோபு என்ன பண்ணுவான், தூஷிப்பாங்கள, அவமானமா கேவலமா பேசுவான் அப்படின்னு சொன்னான். ஆனா யோபு அப்படி செய்யல. கொடுத்த அவருக்கு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஆனா யோபுனுடைய மனைவி ரொம்ப அவ பெத்த உள்ள இல்லையா, பெத்த வயிறு எரியும் இல்லையா, அத்தனை பிள்ளையும் இறந்து போனோன்னே அவனால தாங்க முடியல. அவ என்ன சொல்லிட்டா பாருங்களேன், 9ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள், 2வது அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது அவள் அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கிறப்ப நல்லா கவனிங்க. ஒரு பெண் என்ன சொல்லிட்டா, அதாவது இது டபுள் போராட்டங்க. பிசாசு எனக்கு எதிராக எழும்புனா கூட இல்லை, என் கூட இருக்கிற மனைவி என்னை பார்த்து சாகுயா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஏயா உயிரோடு இருக்க? இன்னைக்கு உண்மையான தகப்பனா நீ அப்பயே உன் உயிரை விட்டுருக்கணும். 10 பிள்ளையும் செத்து போச்சு, இன்னும் உயிரோடு இருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா? சரி, நம்ம உலகத்தில் சாதாரணமாக பேசுகிற காரியம் நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு 10ஆம் வசனத்தை வாசுறேன். யோபு என்ன சொன்னான்றதை வாசுறேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவ்வளவு நாள் தேவனுடைய கருத்திலிருந்து என்ன பெற்றோம்? நன்மை பெற்றுட்டு இருந்தோம். இப்ப அவருடைய கையிலிருந்து என்ன வருது? தீமை வந்துருச்சு. எனக்கு வேண்டாம், பைபிள்லாம் பறக்கும், நல்லா காத்தடிக்கு 2 பக்கம். யோபு என்ன சொன்னாரு? இவ்வளவு நாள் நான் நன்மையை பெற்றேன், இப்போ அவ கையில இருந்து என்ன வருது? தீமை வருது. இது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வேணும், ஆனால் என்ன வரக்கூடாது, திட்டக்கூடாது. அடிச்சு விட்டா பிடிக்கவும் வருது. சோறு போடுற அம்மா அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. அப்படிதாங்க நம்ம வளர்ந்தோம். நம்ம வளர்றப்ப எப்படி வளர்ந்தோம்? அம்மா அப்பா சொல்லிட்டா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க என்னை பெற்று வளர்த்தவங்க, அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு வளர்கிற பிள்ளைங்க வேற மாதிரி வளருது. உலகம் அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லிக்கிது. சில பிள்ளைங்க அம்மா அப்பா அடிச்சோன்னு போய் தூக்கு போட்டு செத்து போயிடுது. சில பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிடுது. ஏடா, அடித்தது அம்மா தானடா, அடித்தது அப்பா தானடா, இவ்வளோ நாள் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருப்பாங்க, நீ அதை நினைக்கலையேடா.
இந்த 2 பேருடைய பார்த்தீங்கன்னா மனைவி, ஒருவேளை நான் அவளை குறை சொல்லலை, அவள் ஒரு பெத்த வயிறு அவளால் தாங்க முடியல. ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஒருவேளை மன தைரியம் அவளுக்கு இல்லை. அதனால் ஆண்டவர் கூட அவளை ஒன்றுமே சொல்லலை, பைபிளில் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் யோபு என்ன சொன்னான்னா வித்தியாசம். நான் இதில் ஒரு காரியம் என்ன சொல்கிறேன்னா, மனைவி யோபு உத்தமன் இல்லைன்னு சொல்லலை, இன்னுமையா உத்தமத்தில் நின்றுட்டு இருப்ப அப்படின்னு சொல்ல. அப்போ ஆனால் யோபு என்னன்னு சொல்லிட்டா மனைவி, நீ உத்தமன் தான்யா, ஆனால் உத்தமம் ஓவரா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அவன் தாங்க உத்தமன். தனக்கு தீமை நடந்தாலும் தனக்கு நன்மையே வந்தாலும் அவன் ஒரே வழியில தான் போவான். அவன் வழியை என்ன பண்ண மாட்டான், மாற்ற மாட்டான். அதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சா நான் அவரை கும்பிடுவேன், நன்மை செய்யலைன்னா, நான் நினைச்சதை அவர் கொடுக்கலன்னா, நான் கேட்டதை கொடுக்கலன்னா வீம்பிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. புரியுதாங்க? உத்தமன் யார்? ஆண்டவர் என்னை பார்த்து உத்தமன் சொல்லுவாரா, சன்மார்க்கன்னு சொல்லுவாரா, தேவனுக்கு பயப்படுகிறன்னு சொல்லுவாரா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மற்றவங்க சொல்றதை விட்டுருங்க. மனைவி கூட அவன் இப்படி சொல்லிவிட்டா, ஆனால் அவன் சொல்றான், இல்லை இல்லை, நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுற, நீ யோசிக்க உனக்கு பலன் இல்லை, நீ சரியா யோசிக்க மாட்டேன்ற, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேணாமா? சரியா? இந்த நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாழும்பொழுது நல்ல காலமும் உண்டு, சில காலத்தில் எல்லாம் நல்லதாக நடந்துகிட்டே இருக்கும். சில காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்ட காலிலே படும் கெட்டக்கூடியே கெடுன்ற மாதிரி எதா தீமன்றான். கசப்பு இருக்குது, இனிப்பு, எல்லாமே. அதான் வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த கடவுளை நம்ம விட்டுறவே கூடாது. நம்மளை படைத்த தேவனை விட்டுவிட கூடாது. விட்டுட்டோன்னா போச்சுக்க, எதை பிடிக்க முடியும்? ஒரு நாத்திகன் சாகும்போது இன்னொரு நாத்திகன் அவனுடைய கடவுளை நம்பாத அவனுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிறான். அவன் சாகிறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், மூச்சு போகலை. அப்போ பக்கத்தில் இருந்த தோழன் சொன்னான், தோழா தைரியமாக பிடிச்சிக்கோ தோழா, பயப்படாத தோழான்னா. எதப்பா பிடிக்க, எல்லாமே இருட்டா இருக்கு. ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை என்பது வேணும். அதான் தேவனை பிடிச்சிக்கணும். அம்மா அப்பாவை பிடிக்கிறது இல்லை. அம்மா அப்பா ஒரு காலம் இருப்பாங்க, ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுவாங்க. பணத்தை பிடிக்க முடியாது, பணம் இருக்கும் இல்லாமல் போயிடும். சுகத்தையும் பிடிக்க முடியாது, ஒரு நாள் சுகமாக இருப்போம், இன்னொரு நாள் சுகம் இல்லாமல் போயிடுவோம். யாரை பிடிச்சிக்கணும்? மாறாதவர் தெய்வம் மட்டும்தான், நம்மை படைத்த தெய்வன். அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நம்ம ஒரு காலம் விட்டுவிட கூடாது. இப்ப சாத்தா ஒரு மாதிரி சொன்னாலும் சரி, மனைவியே வேற மாதிரி சொல்லிட்டாலும் யோபு எப்படி இருந்தா? உத்தமனா இருந்தான். தான் வழியை மாத்திக்கிற மாதிரி அவன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பலர் சொல்லதாங்க செய்வாங்க, நம்மை வேறு விதமாய் நம்மை பேசுவார். நம்ம பேசக்கூடாது, அது முக்கியமாக வேறொரு காரியம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை அப்படி கேவலமாக பேசணும். அதுவும் கற்பனையிலே பேசக்கூடாது. அப்படியே உண்மையாக நடந்திருந்தா கூட என்ன பண்ணணும்? யோபுவை போல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே தப்பாக போகிறாங்க, நல்லா தெரியல, அவங்க சரியா இல்லை, அவங்க கெட்டு போகக்கூடாது, அவமானப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு புத்தியை தாங்க, நல்ல வழியில் போங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா உண்மையாகவே ஒரு தாய் தகப்பனும் உள்ளமுள்ள நம்ம மனிதர்கள். இல்லாட்டி பிசாசு மாறிங்கன்னா சரியா? யோபுனுடைய நண்பர்கள் வந்தாங்க. கொஞ்ச நேரம் எடுத்துக்க. பல மக்களை பார்த்துட்டோம், ஆண்டவரை பற்றி பார்த்தோம், பிசாசை பற்றி பார்த்துட்டோம், யோபுனுடைய மனைவியை பற்றி பார்த்தோம். இப்போ யோபுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நண்பர்கள் 3 பேர் வராங்க. நண்பர்கள் 3 பேர் வராங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, யோபுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு பிடிச்சி அப்படியே கொப்பளமாக வந்துருச்சு. 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அவனுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் ஒரே நாளில் அழிஞ்சிருச்சு. ஆனாலும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வராங்க. அவனை தூரத்திலேயே பார்த்துட்டு அவங்க பக்கத்திலேயே போகல, தூரத்திலே இவங்களும் சாம்பல் அள்ளி தலைமையில போட்டுட்டு யோபு அப்படிதான் உட்கார்ந்துருக்கிறான்.
அவனுடைய ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு சாம்பல் அள்ளி, அது துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். அன்றைக்கு சாம்பல் எல்லாம் தலையில் போட்டு உட்காந்துருக்கிறான். ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கான். என்ன புண்ணு, கொப்பளம் வந்துருச்சு. இந்த 3 நண்பர்களும் வந்தவங்க பக்கத்து கூட போல 7 நாள் தூரத்திலே உட்காந்துருந்தாங்க. அமைதியெல்லாம் உட்காந்து, என்ன சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அப்புறம் அவங்க கவனிச்சாங்க, இவன் பிழைக்கவே மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேசினாங்க? ஆறுதலா பேச வந்தவங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டடான்னு பேச ஆரம்பிச்சு. சரியா? வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 7வது வசனம். நான் எதுக்காக இதை எடுத்து காட்டுறேன்னா, நம்மையும் மற்றவர்கள், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மற்றவங்க? மனைவி கூட வேற மாதிரி பேசலாம். பிசாசு எப்பயுமே குற்றம் சாட்டுகிறவன் தான். சில நேரத்தில் நம்முடைய நண்பர்கள், நம்பி இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாயா, அதனால்தான் அப்படி வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. 4வது அதிகாரம் 7வது வசனம், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? என்ன சொல்றாங்க? தப்பு செய்யாம எவனா கெட்டு போவானா அப்படி சொல்ற. புரியுதாங்க? எப்படி இருக்கும் பாருங்களேன். யோபுவை உத்தமன் சொன்னது கடவுள். கடவுளே உத்தமன், அவன மாதிரி பூமியில் ஒருத்தனும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நண்பர்கள் என்ன சொல்றாங்க? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். சன்மார்க்கர்னா இப்பதான் நம்ம பார்த்தோம். யோபு என்ன சொன்னாரு? சன்மார்க்கன் சொன்னார். குற்றமே இல்லாதவன் பாவேன். ஆனால் சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டதுண்டோ, அழிந்து போனதுண்டோ அப்படி சொல்ல. யோபுவுக்கு இது இன்னும் கஷ்டமாயிருச்சு. சாத்தான் குற்றம் சாட்டினாவே எப்பயுமே அப்படிதான். மனைவி வேதனையில் என்ன பண்ணிவிட்டா, அவளும் வேற மாதிரி பேசி சாகியான்னு சொல்ல. இப்ப நண்பர்கள் வந்தாங்க ஆறுதல் சொல்ல. ஆனா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சா? குற்றம் சொல்ல ஆரம்பிச்சு. 8வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அதே யோபுவின் புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அதே குறிப்பு தான். உத்தமனை அவர் வெறுக்கிறதும் இல்லை. அப்புறம் உன்னை என்ன பண்ணிட்டார்? கடவுள் வெறுத்துட்டாரு. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, கடவுள் உண்மையில என்ன பண்ணிட்டாரு? வெறுப்பாயிட்டாரு அப்படி சொல்ல. இதோ உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. உங்க வாழ்க்கையில கூட சில காரியம் இப்படி இருக்கலாம். திருச்சியில் ஒரு குடும்பம் இப்போ இருக்காங்க. சரியா? நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல் பிள்ளை பிறந்துச்சு, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இந்த மேல் பகுதி இல்லை, உள்நாக்கு பகுதி இல்லை. டாக்டர் சொல்லிட்டார் பிழைக்காது சொல்லிட்டார். நாக்கு சரியா இல்லைனாலும் அது பேச முடியாது. ஊமையாக பிறந்துச்சு. 2வது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அது நல்லா பிறந்துச்சு. 3வது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதே மாதிரி முதல் பிள்ளை மாதிரி பிறந்துச்சு. அவங்க எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க. அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அழுதாங்க. அந்த குழந்தைங்க இப்படி பிறந்ததெல்லாம் எங்களுக்கு வருத்தம் கிடையாது, நாங்கள் தான் வளர்க்க முடியும்னு கடவுளுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய கொடுத்துட்டா நாங்கள் நல்லா வளர்க்குறதுக்கு நாங்கள் சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஏதோ பாவம் செஞ்சுருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு குழந்தை எப்படி பிறந்திருக்கு சொல்லிட்டு, அதை தான் எங்களால் தாங்க முடியலன்னு அழுதாங்க. இப்போ மூத்த பிள்ளை டிகிரி முடித்து, பிழைக்காதுன்னு சொன்ன அந்த பிள்ளை டிகிரி முடித்து திருமணமாகி கடவுளுக்காக ஊழியம் செஞ்சிச்சு. 2வது பிள்ளை டிவியிலெல்லாம் பாடுவா. 3வது பிள்ளையும் டிகிரி முடிச்சுட்டான்னு கேள்விப்பட்டேன். அவங்க இப்போ பேச முடியாத ஜனங்கள் மத்தியில் நல்ல ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சமீபத்தில் எங்கள் அண்ணன் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கடா, அவங்க எவ்வளோ பேருக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கோம். ஏன்னா பேச முடியாத பிள்ளைங்களை வந்து கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, முஸ்லீம்ஸ் வராங்க, இந்துக்கள் வராங்க, அவ்வளோ பேர் வராங்க. அவங்களுக்கு நாங்கள் ஆண்டரை பற்றி சொல்கிறோம். அந்த முதல் பிள்ளை திருமணம் பண்ணது ஒரு முஸ்லீம் பையனை தான். அவனும் ஆண்டரை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கிறிஸ்தவ கல்யாணம் தான் நடந்துச்சு. சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அழுதுருக்கவே மாட்டோம்னு சொன்னாங்க. அன்னைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அழுதோம். ஆனால் இப்படியெல்லாம் கடவுள் திட்டம் வச்சிருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. புரியுதாங்க?
சில நேரத்தில் இன்னைக்கு நம்ம கடந்து போகிற பாதை எனக்கே விளங்கலை. ஏன் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? ஏன் கடவுள் எனக்கு உதவி செய்யலை? ஏன் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு? எது சாபமோ? மற்றவங்க சொல்லுவாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பதிலே இல்லை. கேட்பாங்க ஏன் உனக்கு இப்படி நடந்துச்சு? பதில் கிடையாது. ஆனால் உலகம் கண்டமானிக்கு பேசுதான். ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? கேவலமாக பேசுகிறாங்க. இதே இதில் 34வது அதிகாரம் நான் 3 வசனம் எடுத்துக்காங்க. 3 நண்பர்கள் பேசின வார்த்தை சரியா? 3 பேரும் பேசுகிறாங்க. 34வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். எலிகுன்ற ஒரு நண்பன். 11வது வசனம், 34வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறான். நீ என்ன செஞ்சு அதுதானே அவனுக்கு வரும். எதை விதைச்சி அதுதானே முளைக்கும். 3வது நண்பனும் அதே மாதிரி சொல்லிட்டு எப்படி இருக்கும் பாருங்களேன். பயங்கரமான துக்கமான ஒரு காரியம். இது நடக்கும் இந்த உலகத்தில். ஆண்டவர் என்ன சொன்னான்னு பார்க்கலாமா? இந்த 3 நண்பர்களும் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. யோபு உடைச்சிட்டாங்க. யோபு அப்படியே உடைஞ்சிட்டான். அவன் சொல்றான், ஆண்டவர் இப்போ நின்னா நான் என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவேனே, ஏன் அவர் செஞ்சான்னு நான் கேட்பேனே, நான் அது அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யலையே. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனுடைய பிள்ளைகள் கூட தப்பு செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ற ஒரு தகப்பனார். ஆண்டவர் என்ன சொன்னான்னு பார்க்கலாமா? 38வது அதிகாரம் 38வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அதான் கவனிங்க, கொஞ்சம் வார்த்தை கடினமா இருக்கலாம். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அறிவில்லாம் பேசுறான். கடவுளுடைய திட்டத்தை அவனால புரிஞ்சுக்கிடவே முடியல. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, திருச்சியில் ஒருத்தவங்கன்ட்டு கடவுளுடைய திட்டம் அன்னைக்கு விளங்கல, ஆனால் இன்னைக்கு விளங்குது அவங்களுக்கு. சொல்றாங்க, ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் அழுதுருக்கவே மாட்டோமே. அப்ப தேவனுடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்துறாங்க. இவங்க இப்படியெல்லாம் சொல்லாமல் இருந்ததா கூட அந்த பிள்ளைகளை சந்தோஷமாவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் போய் என்ன பண்ணாங்க, காயப்படுத்திட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்றாரு, யார் அவன் ஓவரா பேசிட்டு இருக்கிறான், என்னுடைய ஆலோசனையெல்லாம் அவன் என்ன பண்றான், இருட்டடிக்கிறானே அப்படின்னு சொல்லி கோவப்படுறார். 42வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் ரொம்ப சுருக்கமாக முடிக்க வேண்டியது இருக்கு சரியா, அதனால் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறது தான் உண்மையான ஒரு காரியம். என் ஒய்ஃபுக்கு சொல்கிறது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. உங்களை பற்றி உங்கள் கணவர் சொல்கிறது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. அவங்க கூட அது புரியாது. சொல்ல வேதனையினால் ஏதாவது சொல்லிடுவாங்க. சொந்தக்காரங்க சொல்கிறது அவங்க எதையா பேசிக்குவாங்க. ரொம்ப நெருங்கின நண்பர்கள் அவங்க கூட தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் யார் சொல்கிறது முக்கியம், தேவன் சொல்கிறது. அவர் எதை பாராட்டுகிறார் என்பதை கவனிக்கலாம் பாருங்களேன். இவன் ஏற்கனவே அறிவில்லாமல் பேசுகிறான்ப்பா, அவன் என்னுடைய திட்டத்தெல்லாம் என்ன பண்ணுறான், இருட்டடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தை பாருங்க. 42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின், நிறைய பேசினார், நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் பேசி முடித்த பின் சொல்கிறாரு, கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. அவருக்கு என்ன வந்துருச்சு, ஓவரா பேசுற நீ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற நீயே. அவனுக்கு ஏன் இந்த துன்பம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அது என்னுடைய திட்டம். நான் தான் அந்த எங்க வேலையை என்ன பண்ணிருக்கேன், எடுத்திருக்கேன். அவனை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ ஒன்றும் தெரியாம என்ன பண்ணிருக்க, கண்டமானுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்படுறார்.
2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு எப்படி பேசினா? நிதானமா பேசினார். கர்த்தர் எடுத்து கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொண்டார். நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? மனைவி பேசுறப்ப கூட பைத்தியக்காரி மாதிரி பேசுறமா நீ அப்படி சொல்ற. ஆண்டு சொல்றார், யோபு அவன் நிதானமா பேசினாப்பா, நீ என்ன பண்ற? நீங்க 3 பேர் நிதானம் இல்லாம பைத்தியக்காரிங்க மாதிரி பேசுறீங்க அப்படி சொல்லி கோவப்படுறார். அது மட்டும் இல்லை, 8வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களையும் என்று தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகள் இடுங்கள். என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், தண்டியாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச. என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? ஆண்டு சொல்றாரு, 7 காளைகள் எடுத்துக்கோ, 7 ஆட்டு கடாக்களை எடுத்துக்கோ. யார்கிட்ட போ? யோபுட்ட போ. என் தாசன் என்ன பண்ணுவான்? அதை பலியிட்டு உங்களுக்காக என்ன பண்ணுவான்? வேண்டிக்கிடுவான். அவன் முகத்தை பார்த்து நான் உங்களை மன்னிச்சிருவேன், இல்லாட்டி உங்க மேல எனக்கு என்ன வருது? பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க பயந்துட்டாங்க 3 பேரும். யோபு இன்னும் உச்சந்தாளிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு இருக்கு, பருக்கெல்லாம் இருக்கு. அவன் வேதனையும் இன்னும் நீங்கலை. கடைசியில் ஆண்டவர் சொன்ன உடனே இப்போ யோசிச்சு பாருங்க, யோபு யாருக்கா இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணான்? அவன் பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணான். செய்யாத தவறு பயந்து என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிடக்கூடாதுக்காக வேண்டி கொண்டான். இப்போ யோபு என்ன சொல்ல? ஆண்டவர் என்ன சொல்லார்? யோபு உன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணு, இல்லாட்டி நான் அவங்களை அழிச்சு விடுவேன், எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு. ஜெபிக்கிறவர்களை பற்றி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் கடவுளுக்கு பிடிக்கும். இந்த குற்றம் சாட்டிக்கிட்டே அலைகிறவனை கடவுளுக்கு பிடிக்க பயங்கர கோபம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி சொல்லிகிட்டே இருந்தா அப்போ நீ யோக்கியமா? கடவுள் மட்டும்தாங்க யோக்கியம், யாருமே யோக்கியம் கிடையாது. எல்லாருமே தப்பு செஞ்சவங்க. தாவீது தப்பு செஞ்சவன் தான், ஆனால் அவன் மனம் திரும்பிட்டான். அதே போல் கடவுள் எதை எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்புவதை தான் எதிர்பார்க்கிறார். அவன் குற்றம், அவனை குற்றம். அதான் நம்ம தமிழில் சொல்லுவாங்க, நீ ஒரு விரலை நீட்டினா 3 விரல் என்ன நீட்டிட்டு இருக்கான். நான் உன்னை பார்த்து நீ மோசம் அப்படின்னு சொன்னா 3 விரல் என்ன பார்த்து என்ன சொல்லுது? நீ மோசம்டான்னு சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டு வேற இடத்துல சொல்லும்போது, உன் கண்ணில் உத்தரத்தை வச்சிருக்க, அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்குற. அடுத்தவன் கண்ணில் இருக்கிறது ஒரு துரும்பு, ஆனால் நம்ம கண்ணுக்குள்ள எது இருக்கான்? உத்தரமே. உத்தரம்னா அது இந்த பீமுங்க, முன்னாடி பலகையில் போடுவாங்க, மரத்தில் போடுவாங்க. பெரிய பீமையே நீ உள்ள கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசி எடுக்க பார்க்குற. எப்படி எடுக்க முடியும்? அடுத்தவங்கள நீங்கள் குற்றம் சாட்டக்கூடாது. சரி, நிறைய நேரத்தில் நம்மளை விட அவங்க இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க நம்மளை விட நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து பாருங்களேன், இந்த 3 நண்பர்களும் உண்மையான உத்தமமான யோபு என்ன பண்ணிட்டாங்க? குற்றம் சாட்டு. ஆண்டவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், குற்றம் சாட்டக்கூடாது. ஒருவேளை தவறு நடக்கிறதாக நாம் யோசித்தோம்னா என்ன பண்ணலாம்? ஜெபம். அதுதான் முக்கியம். அந்த ஆண்டவர் தான் இப்போ யோபுட்ட வந்து சொல்கிறாரு, இப்போ அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் நண்பர், எனக்கு கோவம் வந்துருச்சு, அவனை அழிச்சு விடுவேன், ஆனால் என்ன பண்ணு? அவங்களுக்காக ஜெபம். ஆண்டவர் நம்மளை இதுதான் எதிர்பார்க்குறாரு. தப்பு செய்தவனுக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும். இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்களேன், எத்தனை ஆசீர்வாதம் பாருங்களேன். யோபு புண்ணோட போய் தான் ஜெபம் பண்றான். ஏஸ்பா என் புண்ணெல்லாம் சுகமாக்குங்கன்னு சொல்லலை,
இவங்க மேலே கோவப்படாதீங்க, இவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவர் அவங்களையும் மன்னித்தார், யோபுவையும் சுகப்படுத்தினார். இன்னொன்று சொல்லியிருக்கு, யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். முன்னாடி 500 ஆடுகள் இருந்துச்சு, இப்போ 1000 ஆடுகள். 500 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 1000 ஒட்டகங்கள் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 7 பையங்களும் 3 பொம்பளை பிள்ளைகளும் பிறந்தாங்க. பைபிள் கதை இல்லைங்க, அது சரித்திரம். இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? நல்லவங்களுக்கும் கஷ்டங்கள் வரலாம், வராதுன்னு பைபிள் சொல்லவே. ஆனால் அடுத்தவனை கை நீட்டுறதுக்கு எனக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி நீங்கள் கை நீட்டிங்கன்னா கடவுள் உங்கள் மேலே என்ன பண்ணுறாரு? கோவப்படுவார். நீ யாரா அவனை கை நீட்டுறதுக்கு? ஒரு பெண்ணை வந்து கையும் மையுமாய் பாவத்தில் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. ஏசாமி இருந்தப்ப நீங்கள் படத்தில் பார்த்துருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க, சட்டம் சொல்லுது இவ தப்பு செஞ்சுட்டா, தப்பு செய்கிறப்ப அவளை பிடிச்சோம், அவளை கல்லறிஞ்சு தான் கொல்லணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஆண்டவர் அமைதலாகவே இருக்கிறார், ஒன்றும் சொல்லு. அவர் அமைதலாக இருந்தோம்னா ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன அமைதலாக இருக்கீங்க சொல்லுங்க, கல்லறியலாமா வேணாமா? வேணான்னு சொல்லிட்டா ஏசாமி சட்டத்தை மீறின மாதிரி ஆகிட்டோம். நீங்கள் சட்டத்தை மீறீங்க குற்றம் சாட்டுவாங்க. ஆண்டு சொன்னார், பாவம் இல்லாதவன் முதல் கல்லை தூக்கி போடுப்பா, பாவம் செய்யாதவன் முதல் கல்லை வச்சு அடியாவன. சின்னவன்லேருந்து பெரிய வரைக்கும் கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஏன்? அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நமக்குள்ளேயே தப்பாக வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கை நீட்டினா ஆண்டு கோவம் வருவாராதா? கோவம் வருங்க. அது ஆண்டு பொறுத்துக்கிடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்கள் ஒரு வேளை மற்றவங்கள கை நீட்டலாம், அல்லது கை நீட்டுறவனோட கூட நிற்காதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த 3 பேர், ஒருத்தன் பேசி முடித்தோடனே இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான்? பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசி முடித்தோடனே அடுத்தவன் பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அவனோட இருந்த குறை பேசுகிறவன், குற்றம் சாட்டுறவன் கூடயே இருந்தீங்கன்னா நீங்களும் அதே போல் செய்வீங்க. தேவன் உங்கள் மேலேயும் கோவப்படுவார். அது செய்யக்கூடாது. அது பிசாசுனுடைய குணம். நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஆண்டவர் தாங்க உண்மையான தகப்பன். யோபு பார்த்தீங்கன்னா உண்மையான தகப்பன். தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான். அந்த யோபுவை தான் கூப்பிட்டு யாருக்காக ஜெபம் பண்ண சொன்னார்? நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணப்பா, இல்லாட்டி நான் அழிச்சுப்படுவேன் அப்படின்னு பஸ் பார்த்தோம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கப்படுங்க, அது உங்களுக்கு என்ன பெரிய ஆசீர்வாதமாக மாறும். குற்றம் சாட்டினீங்கன்னா என்ன உண்டு? ஆண்டவன் உங்கள்கிட்ட கேள்வி, இப்போ நீ யார்? யோக்கியனா? நீ எதே தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்பேன். அப்போ தண்டனை வரும். அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்க. சரி, யோபுனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்த்தோம். மற்றவங்க ஆண்டவர் யோபுவை பற்றி என்ன சொன்னான்னு பார்த்தோம். பிசாசு யோபுவை பற்றி என்ன சொன்னான்னு சொல்லி பார்த்தோம். மனைவி என்ன சொன்னான்னு பார்த்தோம். மனைவிக்கு அவன் என்ன பதில் சொன்னான்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நண்பர்கள், ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? குற்றம் சாட்டினாங்க. அந்த கடைசி ஆண்டு சொன்னார், யோபு உண்மையானவர். அவன் யோபு நிதானமாக பேசினான். நீங்கள் நிதானம்லாம் பேசுறீங்க, உங்கள் மேலே எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லிட்டு யோபுவை கூப்பிட்டு அவங்களுக்காக என்ன பண்ண சொல்கிறார்? ஜெபம் பண்ண சொல்கிறார். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்றதை யோசிச்சு பாருங்க. உண்மையான ஆசீர்வாதம் வேணும்னா மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அது முக்கியமாக ஏதாவது தவறுகள் தெரியும் பொழுது மற்றவங்களை போய் என்ன பண்ணுற பற்ற வைக்க கூடாது. பதிலாக ஜெபம் பண்ணணும். அமைதலாக வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, இந்த மாதிரி காரியத்தை நான் பார்த்தேன், இந்த மாதிரி காரியம் நான் கேள்விப்படுறேன், இந்த பிள்ளையோ குடும்பமோ தப்பாக போயிட்டுருக்கு, ஆண்டவரே அவங்க அழிஞ்சு போகக்கூடாது, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணால் அது அந்த குடும்பத்தையும் காப்பாற்றும், உங்களையும் ஆசீர்வதிக்கும். ஜெபம் பண்ணுவோமா? தலையில் தாத்தோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு பாடையும் நம்ம காணிக்க சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே அமைதலாக கண்ணை மூடிட்டுருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா? லேசாக ஈஸியாக குற்றம் சாட்டுறோமா? நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் யாரோ சொன்னதை வச்சுட்டு நம்ம மற்றவங்கள கேவலமாக பேசுகிறோமா? குற்றம் சாட்டுறோமா? யோசிச்சு பாருங்கள். அது தேவனுக்கு பிடிக்காத காரியம், தேவன் கோபப்படுகிற காரியம். நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்க ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ளே போகிறாங்கன்றது என்னாலே உங்களால் புரிஞ்சிக்கிடவே முடியாது. ஒருவேளை தப்பு செஞ்சுருக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். மனம் திரும்ப தான் நம்மை அழைக்கிறார். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கும் பொழுது நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். பிசாசை போல மற்றவன் கெட்டு போகணும்னு காத்துட்டு இருக்கிற ஒரு நபரா நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. நடக்காதது நடந்தது போல பேசுகிறவளா இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்து தப்பு இருந்துச்சுன்னா மாற்றிக்கணும். புறணி பேசக்கூடாது. இல்லாததை காது வச்சு கண்ணு வச்சு மூக்கு வச்சு பேசக்கூடாது. உண்மையாகவே நடந்திருந்தா கூட அவங்களுக்காக ஜெபம் பண்ண பழகு. அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக நாங்கள் நடிச்சோம். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். யோபுவை பற்றி எவ்வளோ அழகான நல்ல சாட்சியை நீ சொல்லுகிறீர். நீர் அவனை அவன் நல்லவன் என்று சொல்லுகிறீர், ஆனால் பிசாசோ அவன் கெட்டவன் என்று சொல்லுகிறீர். நண்பர்களும் அவனை கெட்டவன் என்று சொன்னார்கள். நீர் கோபப்படுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, குற்றம் சாட்டுகிறதுலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபை தான். யாரையும் நாங்கள் குற்றம் சாட்டாமல் அவளுக்காக ஜெபிக்க எங்களுக்கு பலத்தான். ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்தை எங்களுக்கு தான். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தான். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாட்டு பாடிடலாமா?